எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து போயிட்டாரு. ஆனால் அவருடைய இறுதி சடங்கில் மிக பெரும் அளவுக்கு சண்டைகள் தான் நடந்துச்சு. ஒரு பக்கம் கங்கை அமரன் அவர்கள் பாரதி ராஜா அவர்களுடைய மனைவியை பார்த்து, இங்கே நீ எதுக்கு வந்துக்கிற, இங்கே விட்டு முதல்ல கிளம்புன்னு ஒரு பக்கம் சத்தம் போட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. ராதிகா அவர்கள் குறுக்குள்ள பூந்து கங்கை அமரனிடம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்கில் மிக பெரும் அளவுக்கு சண்டைகள் நடந்துச்சு. என்னதான் இது சண்டையா இருந்தாலும் இதன் மூலமா பல உண்மைகள் தற்போது நமக்கு தெரிய வந்திருக்குது. பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி நாட்களில் என்ன ஆணிச்சு, அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் இப்பதான் நமக்கு தெரிய வந்திருக்குது. இப்படி இருக்கிறப்ப இப்ப சிவகுமார் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை கங்கை அமரன் குறித்தும் ராதிகா அவர்கள் குறித்தும் இவங்க இரண்டு பேரும் பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குல பண்ண சண்டை குறித்தும் பல கருத்துக்களை அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. சிவகுமார் கங்கை அமரன் குறித்தும் ராதிகா குறித்தும் என்ன சொன்னாரு, எதனால இந்த கருத்து மிக பெரும் அளவுக்கு இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதை பற்றி தான் நாம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, பாரதி ராஜா அவர்கள் 84 வயதில் நம்மளை விட்டு எல்லாமே பிரிந்து போயிட்டாரு. இவருடைய இழப்பு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை நம்முடைய தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தியிருக்கு. இப்படி இருக்கிறப்ப இவர் எப்படி இறந்து போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா ஒரு வருடத்திற்கு முன்னாடி அவருடைய மகன் இறந்து போயிட்டாரு. அவருடைய மகன் எப்போ இறந்து போனாரோ அதிலிருந்து அவரால் அந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ளவே முடியல. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன் மேலே மிக பெரும் அளவுக்கு அன்பு வச்சிருந்தாராம். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அவருடைய உலகமே அவருடைய மகன் தானா. அதனால் அவருடைய மகன் இறந்து போன உடனே அவரால் அந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியல. குறைஞ்சபட்சம் மனைவியோ மகளோவாது கூட இருந்திருந்தால் அதை தாங்கியிருப்பாரோ என்னவோ. ஆனால் மகளும் கூட இல்லை, மனைவியும் கூட இல்லை. ஒரு வருட காலம் மனசு நொந்து கடைசியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மருத்துவமனையில் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை பற்றி மட்டுமே நினச்சிருக்காரு. தன்னுடைய மகனை பற்றி மட்டுமே எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்திருக்காரு. எனக்குன்னு யாருமே இல்லை, என்னுடைய மனைவியும் என்னை விட்டு போயிட்டா, மகளும் விட்டுட்டு போயிட்டா, நான் ஆசையாக என்னுடைய சொத்துன்னு நினச்சிருந்த என்னுடைய மகனும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டா, என்னால் தாங்கிக் கொள்ள முடியல அப்படிங்கிற இதே விஷயத்தை தான் திருப்பி பேசியிருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய மனைவியும் மகளும் பாரதி ராஜா அவர்கள் கூட இல்லைனாலும் அவரால் உருவாக்கப்பட்ட ராதிகா, இப்படி மிகப்பெரிய லெஜண்டுகள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க. ராதிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன எப்பயுமே சொல்லுவாங்க பாரதி ராஜா குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெக்காத அப்பா அவர் தான் பாரதி ராஜா அவர்கள் அப்படின்னு எல்லா மேடையிலும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொன்ன மாதிரியே தான் நடந்துருக்கிறாங்க. பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி காலகட்டத்தில் அவர் மருத்துவமனையில் கஷ்டப்படும் போது மகளும் மனைவியும் கூட இல்லை. ஆனால் ராதிகா அவர்கள் டெய்லி வந்து பார்த்துட்டு பேசிட்டு போயிருக்கிறாங்க. பாரதி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது, என் கூட இப்போ மனைவி மகள் இல்லாத ஒரு குறைய இன்னொரு மகளாக நீ பூர்த்தி பண்ணுற அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப அவர் இறந்து போன உடனே ராதிகா மற்றும் கங்கை அமரன் போன்றோர் தான் ஒரு சொந்த குடும்பத்தினர் மாதிரி பாரதி ராஜா அவருடைய அனைத்து இறுதி சடங்கையுமே பார்த்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவருடைய மனைவி வராங்க. கங்கை அமரன், இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க, செத்து போயிட்டானா இல்லையான்னு பார்க்கறதுக்கா, இங்கிருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி பேசவும் அங்கே மிக பெரும் அளவுக்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் பாரதி ராஜா அவங்களுடைய மனைவியால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. திடீர்னு குறுக்க வந்த ராதிகா அவர்கள் இது இப்படி பேசுறதுக்கான இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே பரபரப்பாக போயிட்டு இருக்கிறப்ப சிவகுமார் அவர்கள் இதை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை அமரன் மேலே நான் தவறு சொல்ல மாட்டேன். ஒரு நண்பனாக கங்கை அமரன் ஏன் அப்படி பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. பாரதி ராஜா அவர்கள் கடைசீட்டில் இவ்வளோ பெரிய லெஜண்டாக இருந்தும் தனிமையில் இறந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு நண்பனாலையும் தாங்கிக் கொள்ள முடியாது. யாரும் ஒரு சாதாரண மனிதனால் கூட அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அவருக்கு தனிமையை நீங்கள் கடைசி காலத்தில் கொடுக்குற அளவுக்கு அவர் என்ன தவறு பண்ணார் அப்படின்னு சிவகுமார் அவர்கள் கங்கை அமரனுடைய செயலுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க மறக்காம தெரிவிங்க. கங்கை அமரன் பண்ணது சரியா, பாரதி ராஜாவுடைய மனைவியை ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டது சரியா தப்பா, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.